ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி என்னென்ன ஆச்சரியமான விஷயங்கள் நமது ராசிக்கு இன்றைக்கி காத்திருக்கு அப்படின்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்கள் சுட சுட புதிய ராசி பலன்கள் பற்றின வீடியோக்கள் வந்து தினசரி நீங்கள் அப்டேட்டை மொபைல் தேடி கிடைக்க பெறுவீங்க. தினசரி ராசி பலன்களை பார்க்கறதுனால வாய்ப்பாக இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். ஸோ அனைவருமே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் ஒரு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி 2024 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம், மாசி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் மகா சிவராத்திரி தினங்க. மேலும் பிரதோஷ தினமும் சேர்ந்து வந்துள்ளது. இன்றைய தினம் விடிய விடிய கண் விழித்து சிவ வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ராசியிலே கேது இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல ராகு புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நாளாக அமையுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களால் இப்பொழுது திட்டமிட்டு மிக அழகாக செய்து முடிக்க முடியுங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது. உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் இன்னைக்கு கிடைத்தாலும் அதெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக செய்து முடித்து உங்களது கெத்தை நீங்கள் நிலைநாட்டுவீங்க. மிக அழகாக திட்டமிட்டு உங்களது பணிகளை செய்து முடித்து உங்களது கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் சிறப்புற செய்வதனால இன்னைக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். நண்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக கிடைப்பாங்க. நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்சூரன்ஸ் காப்பீடு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இந்த தினம் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு நெருக்கடி தந்தக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் எல்லாமே இப்பொழுது உங்களை விட்டு விலகி விடுவாங்க. எனவே எந்த நெருக்கடியுமே இருக்காதுங்க. நீங்கள் பணம் விஷயத்துல கொடுக்கல் வாங்கல இன்னைக்கு சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எனவே பழைய பாக்கியில் வசூல்வதில் கூட நீங்க நேரத்தை இந்த தினம் செலவிடலாம். நீங்கள் பழைய பாக்கியில் வசூல் செய்து உங்களுக்கு அடைக்க வேண்டிய கடன்கள் அடைத்து முடிப்பீங்க. அதனால நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். பாகப்பிரிவினை ஏதாவது செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது பூர்வீக சொத்துல இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்களை நீங்கள் பாகப்பிரிவினை செய்யறதுக்கான முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக அதிகமான லாபம் உங்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு இந்த தினம் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள் நீங்கள் அதிகமாக செலவிடுறதுனால பொழுதுபோக்குக்காக நீங்கள் நேரத்தை மட்டுமல்ல உங்கள் பணத்தையும் அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு சேமிப்பும் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க. அதனால நீங்கள் செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறது நல்லது தான். ஆனால் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குங்க. அந்த லிமிட்டோட நீங்கள் செலவு பண்ணிட்டு லிமிட்டோட நேரத்தை செலவு பண்ணி நீங்கள் திட்டமிட்டு நேரத்தையும் பணத்தையும் மிச்சம் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை கண்டறிந்து அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இப்பொழுது சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும். மேலும் உங்களுக்கு அலர்ஜி தரக்கூடிய தூசி நிறைந்த இடங்களுக்கெல்லாம் இன்னைக்கு போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அலட்சியமே காட்டக்கூடாதுங்க. சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வந்தாலும் சரி அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. சின்ன விஷயங்களை நீங்கள் முன்னாடியே உடல் சம்பந்தமான சின்ன சின்ன குறைபாடுகளை முன்னாடியே பார்த்துக்கிறது நல்லதுங்க. வருமுன் காப்போம் அப்படின்றத நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சிறப்பான ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காரிய வெற்றிகளை பெற முடியும். நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவுட்டோர் கேம் இந்த வெளிப்புற விளையாட்டுகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. விளையாட்டு விளையாடுறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியுங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்திற்கு அதிக வலு கொடுக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு விளையாட்டையும் எந்த ஒரு வேலையிலும் நீங்கள் இன்னைக்கு ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது இல்லைங்க. இன்னைக்கு உங்ககிட்ட கணிசமான அளவுக்கு பணம் கையில் இருக்குங்க. அதோட மன அமைதியும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு
பிரகாசமான ஒரு நாளுங்க. காதல் வாழ்க்கையில உங்க மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வைத்திருக்க முடியும். அதனால உங்க காதலரும் மகிழ்ச்சியாக இருப்பாரு. நீங்களும் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெற்று நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எனவே காதல் வாழ்க்கை இந்த தினம் சின்ன சின்ன மோதல் உங்களுக்கும் உங்க காதலருக்கும் இடையில இருந்தாலும் இந்த தினம் பிரமாதமான ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையாக காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமைங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் முக்கியமான சில வேலையை நீங்க செய்யும் போது உங்களால முடிக்க முடியுமா அப்படின்றத நீங்க யோசிக்கணுங்க. உங்களால தனியாவே இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களுடைய உதவி இல்லாம செய்ய முடியும் அப்படின்னா நீங்க தப்பு செய்றீங்கன்னு அர்த்தங்க. ஏன்னா சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா அந்த வேலைய ஆரம்பிச்சுட்டா, அது முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். ஏன்டா நம்ம தனியா இந்த வேலையில மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங்ல ஏற்படுங்க. அதனால முடிந்த அளவுக்கு வேலையில பற்றி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு, தேவைப்பட்டால் அதுக்கான டீம் ஒர்க்க நீங்க ஏற்படுத்திக் கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. எனவே நீங்க வேலை செய்யக்கூடிய அந்த விதம் அழகாக இருந்தாலும், அதற்கான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியங்க. எவ்வளவு நேரம் செலவாகும், எத்தனை பேர் சேர்ந்து செய்தால் இந்த வேலையை சீக்கிரமா முடிக்க முடியும், எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்க. இந்த தினம் நகைச்சுவையான உணர்வு உங்ககிட்ட இயல்பாகவே இருக்குங்க. அதனால நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே பிரகாசமாக மாறக்கூடிய சூழ்நிலை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா இன்றைய தினம் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுவதற்கான காதல் செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதனால நீங்க இதை பயன்படுத்தி கொண்டு உங்களை மனம் கூர்ந்த காதலரிடம் அல்லது உங்க வாழ்க்கை துணையிடம் நீங்க அன்பு செலுத்துங்கள். இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக தித்திப்பாக மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மனம் கவர்ந்து உங்க வாழ்க்கை துணையுடன் இரவு உணவையாக ஷேர் பண்ணிக்கங்க. அதன் மூலமாக இனிமையான காதல் வாழ்க்கையை நீங்க இன்றைய தினம் பெற முடியும். உங்களது இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகுங்க. இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில சில நல்ல செய்திகளை உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில நீங்க கிடைக்கப்பெறுவீங்க. அது உங்களுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். ஏதாவது பூமி இடம் இருக்குது, அது விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு கண்டிப்பாக வெற்றிகளை பெறுங்க. எனவே பூமி சம்பந்தமான எந்த விதமான முயற்சிகளும் இன்னைக்கு தயங்காமல் மேற்கொள்ளலாம். நீண்ட கால நாட்களாக நீங்க எவ்வளவு முயற்சி செய்து முடியாத சில காரியங்களை கூட இன்னைக்கு முடிக்க முடியுங்க. எனவே அற்புதமான யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு வயலட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க. எனவே வயலட் கலர் நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் நம்பர் 7 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் பூர்வீக சொத்துக்கள், தாத்தா சொத்து, பாட்டனர் சொத்துக்கள் ஏதாவது இருக்குன்னா அதன் மூலமாக நல்ல லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இன்றைய தினம் இன்சூரன்ஸ் சார்ந்த தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், இன்சூரன்ஸ் சார்ந்த எந்த விதமான ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாள் தான், ஆதாயமான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்குகளில் நீங்கள் கவனமாக ஈடுபடணுங்க. ஏன்னா நீங்கள் உங்களே அறியாமல் அதிகமான பணத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிவிடும். அதனால பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க செலவுகள் அதிகமாக பண்ணாம தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு. மேலும் சில மறைமுகமான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. எனவே புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரிக்கணும், பாகப்பிரிவினை பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள்லாம் விலகிவிடும். அதனால பாகப்பிரிவினை சுமூகமாக முடியுங்க. உங்களுக்கு நெருக்கடி தந்தக்கூடிய சில நெருக்கடி தரக்கூடிய அந்த எதிரிகள் எல்லாம் இப்பொழுது தானாக விலகிவிடுவாங்க. எனவே நெருக்கடிகள் குறையும் நல்ல நாளுங்க இன்றைய தினம். உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. நட்புறவு மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.